மலேசியாவில் நியூக்ளியர் சோதனைகள் குறித்து அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காது என்று மலேசியாவுக்கான அமெரிக்க தூதர் எட்கார்ட் டி காகன் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத சோதனைக்கும் அணுசக்தி சோதனைக்குமான வேறுபாடுகளை அமெரிக்கா உணர்ந்திருப்பதால் அமெரிக்காவின் ஆதரவு மலேசியாவுக்கு இருக்கும் என்று எட்கார்ட் டி காகன் தெரிவித்தார். அணுசக்தி பயன்பாடுகள் குறித்தான புரிதலை மலேசியா கொண்டிருக்கிறது என்பதால் அமெரிக்காவின் ஆதரவுடன் மலேசியா அணுசக்தி சோதனைகளை மேற்கொண்டால் மலேசியாவுக்கு அது பயனாக இருக்கும் என்று அவர் கூறினார். ஒரு நாட்டின் பாதுகாப்பு மண்டலங்களின் மீதான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அணுசக்தி சோதனைகளை நடத்த வேண்டும் என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருப்பதாக எட்கார்ட் டி காகன் கூறினார். அப்படியான பாதுகாப்பை மலேசியாவில் தாமும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் உள்ளிட்ட உலக தலைவர்கள் நம்புகிறார்கள் என்று அவர் கூறினார். இதை மலேசியாவும் அனைத்துலக தலைவர்களை மலேசியாவில் ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தியும் உள்ளது என்று அவர் கூறினார். மலேசியாவில் உள்நாட்டு போர்களோ அண்டை நாட்டுடன் தீவிரமான எல்லை பிரச்சினைகளோ இல்லை என்பதால் மலேசியா ஒரு பாதுகாப்பான நாடாக திகழ்வதாகவும் அணுசக்தி சோதனைகளுக்கு மலேசியா தகுதியான நாடு என்றும் எட்கார்ட் டி காகன் கூறினார். தேர்தல் காலங்களில் ஏற்படும் செலவுகளை கட்டுப்படுத்த அரசுக்கு டிஏபி கட்சி ஆலோசனை வழங்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுடன் மாநிலங்களவை சட்டமன்ற தேர்தல்களும் நடத்தப்பட்டால் தேர்தலுக்கு செலவழிக்கும் நிதியை மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 2022 நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு சுமார் 1 பில்லியன் செலவிடப்பட்டது. இதனை அடுத்து 2023 6 மாநிலங்களில் நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலுக்கு சுமார் 420 மில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டதை அந்தோனி லோக் சுட்டிக்காட்டினார். ஜொகூரின் கடந்த சட்டமன்ற தேர்தல் 2022 மார்ச் 12ஆம் தேதி நடைபெற்றது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2027 ஜூன் 20ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று அந்தோனி லோக் சுட்டிக்காட்டினார். மலாக்காவில் அடுத்த ஆண்டு டிசம்பரில் கலைக்கப்படவிருக்கிறது. சராவாக்கில் 2027 பிப்ரவரியில் கலைக்கப்படவிருக்கிறது. 2028 பிப்ரவரி மாதத்திற்குள் 16வது நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இப்படி சிக்கலாக வெவ்வேறு காலகட்டத்தில் தேர்தல் நடத்தப்படுவதால் அதிகமான நிதி பயன்படுத்தப்படுவதை அந்தோனி லோக் சுட்டிக்காட்டினார். ஆனாலும் ஒரே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்த டிஏபி முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் இதுகுறித்து பிரதமரிடம் டிஏபி கலந்து ஆலோசிக்கும் என்றும் அந்தோனி லோக் கூறினார். சாலையோரம் நின்று கொண்டிருந்த முதியவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 3 உள்ளூர் இளைஞர்களை காவல்துறை கைது செய்துள்ளதாக கோத்தபாரு மாவட்ட காவல்துறை தலைவர் வான் ருசைலான் வான் மாட் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட மூவரும் 20 முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைக்காக நவம்பர் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற தடுப்பு காவலில் அவர்கள் வைக்கப்பட்டிருப்பதாக வான் ருசைலான் வான் மாட் கூறினார். வழிப்பறியின் போது பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளின் பதிவு எண்களை கொண்டு அதன் உரிமையாளரையும் அவரின் நண்பர்களையும் கைது செய்ததாகவும் மூவரும் மெத்தாம்பெத்தமைன் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாகவும் வான் ருசைலான் வான் மாட் கூறினார். கடந்த சனிக்கிழமை கோத்தாபாருவில் உள்ள நீலாம்புரி சாலையில் 69 வயது மூதாட்டியிடம் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வழிப்பறி செய்யும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது. சிசிடிவி காணொலிகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மூவரையும் அடையாளம் கண்டதாகவும் மோட்டார் சைக்கிளின் உரிமையாளரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்ததாகவும் மேலும் இருவரை திங்கட்கிழமை காலை 7:30 மணிக்கு கைது செய்ததாகவும் வான் ருசைலான் வான் மாட் கூறினார். கிள்ளான் பகுதிகளில் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த ஆடவர் ஒருவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 27 கிலோகிராம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கிள்ளான் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் இயக்குநர் ASP அனிசாம் ஹுசைன் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டிருக்கும் ஆடவர் போதைப்பொருள் சிண்டிகேட்டுடன் தொடர்பில் இருப்பதால் அவர் தொடர்பான எந்தவொரு தகவலையும் வெளியிட முடியாது என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அனிசாம் ஹுசைன் தெரிவித்தார். கிள்ளான் தமான் செந்தோசாவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து கத்தமின் மெத்தாம்பெத்தமின் ஷாபு வகையிலான 27.3 கிலோகிராம் இடையிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் மதிப்பு 9,33,108 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் ASP அனிசாம் ஹுசைன் கூறினார். போதைப் பொருட்களுடன் 2 வாகனங்களையும் காவல்துறை பறிமுதல் செய்திருப்பதாகவும் கடத்தல்காரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் கும்பலை காவல்துறையினர் கண்காணித்து வருவதாகவும் ASP அனிசாம் ஹுசைன் கூறினார். நாட்டின் அரசு ஊழியர் துறையில் செப்டம்பர் 24ஆம் தேதி நிலவரப்படி 13,05,976 பணியாளர்கள் உள்ளனர் என்று
கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் 5,11,345 அல்லது அனைத்து அரசு ஊழியர்களில் 39.15 விழுக்காட்டு பணியாளர்கள் உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சில் 2,67,149 பணியாளர்களும், உயர்கல்வி அமைச்சில் 1,04,838 பணியாளர்களும் உள்ளனர் என்று அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் கட்சியில் பாஸ் கட்சி மட்டுமே வலுவாக உள்ளது என்று அரசியல் ஆய்வாளர் ஒருவர் கருத்து தெரிவித்துள்ளார். 2022 பொதுத் தேர்தலுக்கு பிறகு பெர்சாத்து பொது மோதல்கள் மற்றும் கட்சி தாவல்கள் பெர்சாத்துவை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று சன்வே பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் ஓங் சின் ஹுவாட் கூறினார். பெர்சாத்துவில் நிகழும் உள்கட்சி பூசலுக்கு மத்தியில் கூட்டணி வலுவாக உள்ளது என்ற முஹிதீன் யாசினின் அறிக்கை ஆதரவாளர்களின் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்வதை நோக்கமாக கொண்டது என்று அவர் கூறினார். ஒற்றுமை அரசாங்கத்தை ஆதரித்த பிறகு 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இல்லாததால் பெர்சாத்து அதன் பலத்தில் சிலவற்றை இழந்த நிலையில் பாஸ் கட்சி மட்டுமே நிலையானதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை என்று ஓங் கூறினார். 15வது பொதுத் தேர்தலுக்கு பிறகு 31 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த அவர்களில் 8 பேர் 3 ஆண்டுகளில் போய்விட்டனர். அவர்களில் 6 பேர் அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதாக கூறினார். ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார், மற்றொருவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பரிகாத்தான் நேஷனலுடன் நட்புறவான புதிய கூறுகளை சேர்ப்பது இந்த இழப்புகளை எதிர்கொள்ள உதவாது என்று அவர் FMT ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.